தேவதூதர்கள் என்ன செய்யணும்? தேவதூதர்கள் எங்க இருக்காங்க? ஒரு ஊழியர் சொன்ன பணிவிட ஆவிகள் என்ற பதத்தை பயன்படுத்தினார். இங்க இருந்து அவர் சொன்ன போது உங்களை ஆசீர்வதிப்பார். தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்க வேண்டியவர்கள் யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனதை பரலோகம் பார்த்து சந்தோஷப்பட்டு தேவகுமாரன் வலது பார்க்கத்தில் இருக்கிறவர் அந்நாளிலே பிதாவோடு கூட இருந்த இரட்சகரும் மீட்பருமாய கர்த்தர் தன் தூதனை அனுப்பி என் தாசன் புறப்பட்டு விட்டான், அவனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அதற்கு அவன் வருவதற்கு முன்பா அந்த இடத்திலே போய் ஒரு மந்திரி வருவதற்கு முன், ஒரு எம்எல்ஏ வருவதற்கு முன், ஜனாதிபதி வருவதற்கு முன்பா, நீங்கள் உங்கள் வீடுகளின் முழங்கால் படிவதற்கு முன்பா, சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே, உங்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் அங்கே ஏறுவதும் இறங்குவதும் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பையும் தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறதுனால கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஐபிசி சபையினுடைய ஸ்தாபகர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். நான் மனதாரவும் துக்கத்தோடும் சொல்கிறேன், பெரிய சபைகள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் விசுவாசிகள் பொறுப்பல்ல, தலைமைகளுடைய பொறுப்புதான். நான் மனதார உங்களை தைரியப்படுத்துகிறேன். ஆனால் நான் இங்கே வந்து 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகிறது. அருமையான தாசனை அங்கேயும் சபைகளை சந்தித்தேன். உங்களை நம்பி இந்திய தேசத்தை கர்த்தர் தூக்க மயக்கம், பணத்தின் மயக்கம், பதவியின் மயக்கம் அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்வதை நிறுத்திவிட்டது. நீங்கள் இக்காலங்களிலே நான் கேள்விப்பட்ட கடந்து போன எல்லா இடங்களிலும் உங்களையும் உங்களுடைய சபையும் ஐக்கியத்தையும் பார்த்து என் தேவனை மனமாற துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பதற்கு என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாரோ ஒருவர் கதவை அடைத்து தூங்கினாலும் பழனியை திறந்து வரப்போகிற சிங்க கொபியையும் பாராமல், அக்கினி சூளையும் பாராமல், மஞ்சள் தந்தங்களை கண்டு கொள்ளாமல் பழனியை திறந்த தானியேலை போல உங்களையும் சபையோ உங்கள் மூப்பர்களையோ உங்கள் நடத்துகிறவர்களையோ தேவன் சபத்தை கேட்கிறவரால் உங்களோடு கூட இருக்கிறார். இதற்காக சொல்கிறேன், தைரியத்தோடு செய்யுங்கள், உற்சாகத்தோடு செய்யுங்கள், தாழ்மையோடு செய்யுங்கள். ஆத்மாக்களை அரவணைத்து தேவ சபையை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. விலைமதிக்க முடியாத சொத்து. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு நல்ல நிலத்தை கண்டான். அந்த நிலத்தை நீங்கள் மத்தேயு லூக்காவை பார்க்கிறீர்கள். அவன் வாங்க வேண்டும் என்று விரும்பி அவனுடைய எல்லா சொத்தையும் வித்துவிட்டு அந்த நிலத்தை கொண்டது போல இந்திய தேசத்தை உங்கள் நிமித்தம் தேவன் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். கரையை கொடுத்தவர் அவர், கரையை கொடுத்தவர் அவர், கரைத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள், கரையை தந்தவர் அவர், தன் குமாரனை தந்தவர் பிதா, தன் ஜீவனை தந்தவர் உங்கள் இரட்சகர். அல்லேலூயா. ஆதலால் இந்த தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலே தேவன் நம்மளோடு கூட எழுதி பிரகாசி மாறியது. வெண்கலத்தை தைச்சோம், இருப்பு தாழ்பால்களை முறிச்சோம், காதேசை அதிரச் செய்யும், கேதுருவை முறிச்சோம்,
அல்லேலூயா. அந்த ஆவியானவர் பேதுரு மேலே இறங்கினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு என் பிதா 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த